யூசுவலா இந்தியா இல்ல பாகிஸ்தான்லாம் படங்கள்லாம் எதுக்கு பேன் ஆகும்னா ஏதாவது கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுத்தா இல்ல கான்ட்ரோவா மதத்தை பத்தி எடுத்து இந்த மதத்துக்கு பிடிக்காம அந்த மதத்தினரோ அந்த மதத்துக்கு பிடிக்காம இந்த மதத்தினரோ ஏதாவது தாக்குதல் நடத்துற விதமா படம் எடுத்தாதான் யூசுவலா பேன் பண்ணுவாங்க இல்ல வந்து ரிலீஸ் பண்ண விடாம தடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இயல்பான விஷயம். பட் பாகிஸ்தான்ல 1979ல ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டான ஒரு படம், எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு படம் தான். அந்த படம் வந்து இப்போ 2022 ரீமேக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. அது வந்து இந்தியாவில் இன்னைக்கு தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்னன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். த லெஜெண்ட் ஆஃப் மௌலா ஜாத் அப்படின்றதான் அந்த படம் பேரு. மறக்காம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாகிஸ்தான் பெருசா இந்த சினிமாஸ் இல்ல டிராமாஸ்க்கெல்லாம் பெருசா எப்படி சொல்றது ஒரு ஃபோக்கஸ் கொடுக்காத ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களோட எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு 40 இயர்ஸ் பேக்ல தான் இருக்காங்க. ஸோ வந்து சினிமா அப்கிரேடேஷன் அப்படின்றது பாகிஸ்தான்ல ரொம்ப ரொம்ப ஒரு பின்தங்கி இல்லை பின்னடைவில் இருக்க ஒரு விஷயம்தான். பட் அவங்க வந்து 2022ல த லெஜெண்ட் ஆஃப் மௌலா ஜாத் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீமேக் படம். ஆக்சுவலா 1979ல வந்து அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்ல ரிலீஸ் ஆனதுலேயே இது வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொண்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தானா. அது மட்டும் இல்லாம 2022ல ரிலீஸ் ஆன இந்த படம் இன்னைக்கு தேதி வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்ல ஹவுஸ்ஃபுல்லா, நல்லா நோட் பண்ணீங்க, வீக் டேஸ்ல பெருசா போகாது, வீக்கெண்ட்ஸ்ல ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் பெரிய மார்க்கெட், இந்த உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட், 140 கோடி மக்கள் தொகை கொண்ட மார்க்கெட்டை வந்து அவங்களால அபிஷியலா பிடிக்க முடியல அப்படின்றதுதான் அவங்களோட விரக்தியா இருக்கு. அந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசரோட விரக்தியா இருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா கடைசி 10 வருஷத்துல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் படம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த உறவு முறிதல் அப்படின்றது வந்து இந்தியாவில் ரீசெண்டாக இந்தியா vs பாகிஸ்தான் அப்படின்னு நிறைய உறவு முறிதல், அதாவது அவங்க சொல்றது வந்து தீவிரவாத முகாம்கள்லாம் அழியுங்க அப்படின்றாங்க. இந்தியா வந்து நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் பாகிஸ்தான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டில். அப்புறம் வந்து பெரிய லெவல்ல என்ன சொல்றது, இந்தியா சொல்றதை கேட்கறதில்ல, அதே சமயம் வந்து பாகிஸ்தான் வந்து அத்துமீறது, திருப்பி இந்தியா வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குறது, இப்படிதானே நடக்குதே தவிர கலை மற்றும் அது சார்ந்த விஷயத்த வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தோட கலந்துதான் பாக்குறாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும். ஸோ அந்த விதத்துல இந்த படமும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த வரிசையில இந்த படம் வந்து பாகிஸ்தான்ல 2022ல பிக் ஹிட் ஆகி ஸ்டார்ஸ் ஃபௌரத் கான், மஹீரா கான், இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ், அவங்க ஊர்ல பெரிய ஸ்டார்ஸ், நம்ம ஊர்ல எப்படி அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ரித்திக் ரோஷன், ஷாருக் கான், சல்மான் கான் சொல்றாங்களோ அந்த ஊர்ல பெரிய ஸ்டார்ஸா இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஸோ என்னன்னா படம் ரிலீஸ் ஆகி நல்லாவே போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் பிலால் ஹஷாரியோட ஒன் அண்ட் ஒன்லி எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியா மார்க்கெட், ஸ்பெஷலி பஞ்சாப், இதை பாகிஸ்தான் எல்லை, இந்த பஞ்சாப் இருக்குல்ல அந்த எல்லையில இருக்கவங்களும் இதை நல்லா பார்த்து ரசிக்கணும். ஸோ இந்தியாவுக்குள்ள ஒன்ஸ் பஞ்சாபில் கொண்டு வந்தாலே கண்டிப்பா இது வந்து நல்லாவே ரீச் ஆகும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். நிறைய பேர் கேள்வியா கூட கேட்கலாம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இன்னுமா இந்த படம் இந்தியாவில் வரல அப்படின்னு சொல்லி. அப்பவே வந்து இதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அப்போ வந்து நிறைய காரணங்களுக்காக அதை அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ணி தேதி கூட சொல்லாம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்றதுதான் ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிவுட்டோட ஒரு அங்கம்னு போற்றப்படுற ஒரு ஊர் வந்து மகாராஷ்டிரா, மும்பை, அதாவது டிசைடர்ஸ் ஆஃப் பாலிவுட் எல்லாமே இருக்கிறது அங்கதான். ஸோ அங்க இருக்கிற ஒரு கட்சி, நவோநிர்மன் சேனா கட்சி, அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்காரணத்து கொண்டோ பாகிஸ்தான் படங்களை இந்தியாவில் ரிலீஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால ஜி ஸ்டுடியோஸ் இதோட உரிமையை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களால இன்னைக்கு தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாமே தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ போன புதன்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாததுக்கான காரணம், சப்போஸ் எதிர்ப்பு ரொம்ப வலுத்து அது வந்து மகாராஷ்டிரால இருந்து பஞ்சாப் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க வெளியில காட்டிக்காம அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்றது தான் உண்மை. அதை தவிர்த்து இப்ப ரீசெண்ட் ஆஃப்டர் கொரோனான்னு பாத்தீங்கன்னா வெப் சீரியஸ் ஆஃப் பாகிஸ்தான், வெப் சீரியஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி மியூச்சுவலா நீங்க படம் ரிலீஸ் பண்ண முடியலனாலும் வெப் சீரியஸ் எல்லாம் வந்து இந்த ஊர் மக்களும் சரி, பாகிஸ்தான் மக்களும் சரி, இந்தியா மக்களும் சரி மாத்தி அட்லீஸ்ட் ஓடிடிலயாவது பார்த்துட்டு இருக்காங்க. பட் 2016 அஃபிஷியலா வந்து பாலிவுட் சைட்ல
பாகிஸ்தான் ஆக்டர்ஸை யாருமே நம்ம உள்ள விடக்கூடாது, அவங்கள வந்து எக்காரணத்தை கொண்டோ அந்த செலிபிரிட்டிஸை வந்து எடுத்துட்டு வரக்கூடாது அந்த மூவிலையும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எடுத்துகிட்டே வரதில்லை. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா 2019 பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து வர ஃபிலிம்ஸை அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடை போடுறாங்க. இப்படியே போயிட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது 2023 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பில் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பில் தான் ரொம்ப முக்கியமான பில். பாகிஸ்தான் ஆக்டர்ஸை யாருமே இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் அவங்க இங்கே நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாலிவுட் சைடில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பில் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆன்சர் தான் அதுதான் உண்மை. அதாவது சினிமாவையும் பாலிடிக்ஸையும் கலந்து பார்க்காதீங்க, இவ்வளோ வந்து ஒரு சிறு மனசோட இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு தேதி வரைக்கும் விரும்புகிற விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு வந்து அப்பத்துலேருந்தே ஒரு எதிரி நாடாக நீங்கள் பார்த்துக்கிட்டு பாலிட்டிக்கல் வைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டாலும் கலை அப்புறம் நிறைய ஃபீல்ட்ஸ் இதை நம்பி இருக்கு, அந்த ஊர் மக்களும் நம்பி இருக்காங்க, அவங்களெல்லாம் சப்ரஸ் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படின்றது தான் நிறைய தரப்பினர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். எனக்கு இப்போ வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் என்ன சொல்றது லெஜெண்ட் ஆஃப் மௌலா ஜாத் பத்தின படத்தோட கொஸ்டின் நம்பர் 1. இந்த படத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்டோரி என்னன்றதை நீங்களாச்சும் சொல்லுங்க. எனக்கும் அது பெருசா ஸ்டோரியா தெரியல, ஏதோ வந்து ஒரு ஹீரோ அகைன்ஸ்ட் த வில்லன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டோரின்றது பெருசா தெரியல. பட் ஒரு கான்ட்ராவான படம் இல்லைன்னு மட்டும்தான் தெரியுது. கொஸ்டின் நம்பர் 2. ரொம்ப நாளா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் போயிட்டு இருக்கு, எதுக்காக பிரச்சனை, இது எப்போதான் இது சார்ட் அவுட் ஆகும்ன்ற ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3. என்னதான் ஒரு விரோதம் இருந்தாலும் விரோதத்தை அடுத்த ஃபீல்டு பல தரப்பட்ட ஃபீல்டுல காமிக்கலாமா, அப்படி காமிச்சா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய், see you. மறக்காம சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.